வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். வெள்ளிக்கிழமை அலாஸ்காவில் நடந்த அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் சந்திப்பின் போது டிரம்ப் நிர்வாகம் என்ன பேச திட்டமிட்டிருந்தது என்பது விலாவரியாக எழுதப்பட்ட ஒரு ரகசிய ஆவணம் அலாஸ்காவில் உள்ள ஒரு ஹோட்டலில் அமெரிக்க அதிகாரிகளால் தவறுதலாக கைவிடப்பட்டு செல்லப்பட்டது. அது பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் டிரம்ப் நிர்வாகம் அந்த ஆவணம் பற்றி பேசுவதை தவிர்க்கிறது. அலாஸ்காவின் ஆங்கரேஜ் நகரத்தில் எல்மன் ஸ்டாப் ரிச்சர்ட்ஸ்டன் கூட்டு விமானப்படை தளத்தில் தான் டிரம்ப் புட்டின் சந்திப்பு நடந்தது. அந்த விமான தளத்திற்கு அருகில் உள்ள ஹோட்டலின் பெயர் கேப்டன் குக். டிரம்ப் புட்டின் சந்திப்புகளில் கலந்து கொண்டு மற்றும் ஏற்பாடுகளை செய்து அமெரிக்க உயர் அதிகாரிகள் அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தனர். சந்திப்பு முடிந்த பின் அவர்கள் ஹோட்டலை விட்டு வெளியேறிய நிலையில் ஹோட்டலில் இருந்து பிரிண்டர் ஒன்றில் பிரிண்ட் செய்யப்பட்ட நிலையில் ஆவணங்கள் காணப்பட்டன. இந்த ஆவணங்கள் டிரம்பின் முதல் பதவி காலத்தில் பணியாற்றிய முன்னாள் ஃபாக்ஸ் நியூஸ் பிரபலம் மோனிகா குரோலி வகித்த பதவியான நெறிமுறை தலைவர் அலுவலகத்தால் தயாரிக்கப்பட்டது. இந்த ஆவணங்கள் வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு கண்டுபிடிக்கப்பட்டு பெயர் குறிப்பிடாத ஹோட்டலின் விருந்தினரால் ஒரு ஊடகத்திற்கு அனுப்பப்பட்டன. அதன் பின் சில ஊடகங்கள் டிரம்ப் புட்டின் சந்திப்பு பற்றிய நிகழ்வுகளின் வரிசையை பட்டியலிட்டனர். அதில் டிரம்ப் புட்டின் மற்றும் அவர்களின் உயர் வெளியுறவு கொள்கை ஆலோசகர்களுடனான ஒரு சிறிய சந்திப்பு, பல அமைச்சரவை அதிகாரிகளுடன் ஒரு விரிவாக்கப்பட்ட சந்திப்பு மற்றும் பணி, மதிய உணவு, ஒரு செய்தியாளர் மாநாடு மற்றும் டிரம்ப் மற்றும் ஃபாக்ஸ் நியூஸின் சீன் ஹானிட்டி இடையிலான நேர்காணல் ஆகியவை அடங்கும். இந்த ஆவணங்களில் புட்டினுக்கு வழங்க திட்டமிடப்பட்ட 3 வகை மதிய உணவுக்கான மெனுவும் இடம்பெற்றிருந்தது. உள்ளூர் மக்களின் விருப்பமான பச்சை சாலட், பைலட் மிக்னான் மற்றும் ஹாலிவுட் ஒலிம்பியா ஆகியவை மெனுவில் இருந்தன. ஆனால் வெள்ளிக்கிழமை கூட்டங்கள் நீண்டு கொண்டே போனதால் பணி மதிய உணவு ரத்து செய்யப்பட்டது. வெள்ளை மாளிகை மற்றும் அமெரிக்க ராஜாங்க அமைச்சு இரண்டும் ஆவணங்களை ஒரு மதிய உணவு மெனு மட்டுமே என்று கூறின. அமெரிக்க ராஜாங்க அமைச்சின் செய்தி தொடர்பாளர் டாமி பிகோட் வெள்ளிக்கிழமை நடந்த சந்திப்பில் அடையப்பட்ட அமைதிக்கான வரலாற்று நடவடிக்கைகளை மறைப்பதற்கு பதிலாக சில ஊடகங்கள் மதிய உணவு மெனுவிலிருந்து ஒரு கதையை உருவாக்க முயற்சிக்கின்றன, இது அபத்தமானது என்று தெரிவித்தார். ஞாயிற்றுக்கிழமை கருத்துக்கான கோரிக்கைக்கு வெள்ளை மாளிகை பதில் கொடுக்கவில்லை. ஆனால் சனிக்கிழமை நிர்வாக செய்தி தொடர்பாளர் ஆவணங்களை பல பக்க மதிய உணவு மெனுவாகவும் இருப்பினும் பாதுகாப்பு மீறலாகவும் அதை வெளிப்படுத்திய ஊடகங்களுக்கு தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. ஆவணங்களில் ஒவ்வொரு சந்திப்பின் துல்லியமான நேரங்கள் மற்றும் இடங்கள், அத்துடன் பல நிர்வாக அதிகாரிகளின் தொலைபேசி எண்களும் இடம்பெற்றிருந்தன. ஜனாதிபதி புஷ் நிர்வாகத்தில் பணியாற்றிய ராஜாங்க அமைச்சின் முன்னாள் ஆலோசகரான எலியட் கோஹன் ஒரு நேர்காணலில் டிரம்ப் நிர்வாகம் பொருட்களை விட்டு செல்வதில் சோம்பேறியாகவும் திறமையற்றதாகவும் இருந்தது என்று கூறினார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களிடம் எந்த செயல்முறையும் இல்லை என்றும் குறிப்பிட்டார். ஆனால் ஆவணம் அரசு அல்லது ராணுவ ரகசியங்களை வெளிப்படுத்தவில்லை என்று அவர் மேலும் கூறினார். ரஷ்யர்களிடம் ஏற்கனவே அனைவரின் தொலைபேசி எண்களும் உள்ளன என்பது என் ஊகம் என்றும் அவர் கூறினார். உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய தலைவர்களின் ஒரு பெரிய குழுவுடன் மிகவும் தீவிரமான பேச்சுவார்த்தை இன்று திங்கட்கிழமை நடக்க உள்ள நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது வெள்ளை மாளிகை விருந்தாளிகளுக்கு இன்று வழங்கவிருக்கும் செய்தியின் முன்னோட்டத்தை சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். உக்ரைனில் போர் முடிவுக்கு வர ரஷ்யாவின் சில நிபந்தனைகளுக்கு செலன்ஸ்கி ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதே அதன் அடித்தளம். அந்த பதிவில் ட்ரம்ப் உக்ரைனின் ஜனாதிபதி செலன்ஸ்கி விரும்பினால் ரஷ்யாவுடன் போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர முடியும் அல்லது அவர் தொடர்ந்து போர் புரிய முடியும் என்று ட்ரம்ப் சமூக வலைதள பதிவில் எழுதினார். அவர் மேலும் குறிப்பிட்ட போது, இது எப்படி தொடங்கியது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு துப்பாக்கி சூடு கூட இல்லாமல் கிரிமியாவை புட்டின் ஆக்கிரமித்தார். உக்ரைன் நேட்டோவுக்குள் செல்ல முடியாது, சில விஷயங்கள் ஒருபோதும் மாறாது என்று குறிப்பிட்டு ட்ரம்ப் பட்டியலிட்ட 2 நிபந்தனைகள் 2014ஆம் ஆண்டு ரஷ்யா சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ரஷ்யாவுடன் இணைத்த கிரிமியாவை உக்ரைன் விட்டுக் கொடுக்க வேண்டும் மற்றும் நேட்டோவில் ஒருபோதும் சேராது என்று அது ஒப்புக்கொள்ள வேண்டும். இவை போரை முடிவுக்கு கொண்டு வர விளாடிமிர் புட்டின் நிர்ணயித்த நிபந்தனைகளில் 2 என்று குறிப்பிட்டார். இன்று திங்கட்கிழமை செலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய தலைவர்கள் எதிர்கொள்ள போகும் அழுத்தத்தை இந்த சமூக வலைதள பதிவு அடிக்கோடிட்டு காட்டுகிறது. திங்கட்கிழமை செலன்ஸ்கியுடன் வெள்ளை மாளிகைக்கு சென்ற ஐரோப்பிய தலைவர்கள் இந்த சந்திப்பு கடந்த வாரம் அலாஸ்கா சந்திப்பில் புட்டின் முன்வைத்த நிபந்தனைகளை ஏற்குமாறு ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு சமமாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள். பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்குவதில் அமெரிக்கா என்ன பங்கு வகிக்கும் என்பது உட்பட சமாதான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ரஷ்யா என்ன ஒப்புக்கொள்ள கூடும் என்பது குறித்து ட்ரம்பிடமிருந்து கூடுதல் தகவல்களை பெற முடியும் என்று ஐரோப்பிய தலைவர்கள் நம்புகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை ட்ரம்ப் வெளியிட்ட பதிவில் நாளை வெள்ளிக்கிழமை ஒரு பெரிய நாள். ஒரே நேரத்தில் இவ்வளவு ஐரோப்பிய தலைவர்களை ஒருபோதும் சந்தித்ததில்லை. அவர்களை வரவேற்பது எனது மிகப்பெரிய மரியாதை என்று குறிப்பிட்டார். இந்த காணொலியை நாம் வெளியிடும் போது அமெரிக்காவின் வாஷிங்டனிலும் கனடாவின் ஒட்டாவாவிலும் உள்ளூர் நேரம் காலை 8:30 திங்கட்கிழமை. இன்னமும் சில மணி நேரத்தில் வெள்ளை மாளிகை சந்திப்பு நடக்க உள்ளது. விவரங்கள் கிடைத்தவுடன் பரபரப்பு மீடியாவில் அவற்றை பதிவேற்றம் செய்வோம். இன்று செலன்ஸ்கியுடன் வெள்ளை மாளிகைக்கு செல்லும் ஐரோப்பிய தலைவர்கள் குழு பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன், ஜெர்மன் சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ்,
பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர், இத்தாலிய பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி, ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன், பின்லாந்து ஜனாதிபதி அலெக்சாண்டர் ஸ்டப் மற்றும் நேட்டோவின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட் ஆகியோர். இன்று திங்கட்கிழமை வெள்ளை மாளிகையில் நடைபெறும் சந்திப்பு உக்ரைனின் எதிர்காலத்திற்கும் ஐரோப்பாவின் பாதுகாப்புக்கும் கடந்த வெள்ளிக்கிழமை அலாஸ்காவில் நடந்த அமெரிக்க ரஷ்ய ஜனாதிபதிகள் சந்திப்பை விட மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என்பது மிகவும் சாத்தியம். மேலோட்டமாக பார்த்தால் புட்டின் ட்ரம்ப் சந்திப்பு அனைத்து எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்வதாக தோன்றியது. போர் நிறுத்தம் இல்லை, தடைகள் இல்லை, பிரம்மாண்டமான அறிவிப்புகள் இல்லை. உலகின் 2 முன்னணி அணுசக்தி சக்திகளால் மூடிய கதவுகளுக்கு பின்னால் செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தத்திலிருந்து உக்ரைனும் ஐரோப்பாவும் துண்டிக்கப்பட உள்ளனவா? உக்ரைனும் அதன் கூட்டாளிகளும் அதை தடுக்க முடியுமா என்பது தெளிவாக தெரியவில்லை. பிப்ரவரி 28 ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்ததை போல உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கியை இழிவுபடுத்த முடியாது போகலாம். அமெரிக்க துணை ஜனாதிபதியும் ட்ரம்புக்கு சமமான நடவடிக்கையில் இறங்காதிருக்க வைக்கலாம். காரணம், இன்று வாஷிங்டனில் ஜனாதிபதி செலன்ஸ்கியுடன் பிரதமர் ஸ்டார்மர், ஜனாதிபதி மேக்ரோன், சான்சலர் மெர்ஸ் மற்றும் பிற தலைவர்களின் இருப்பு அவர் மீண்டும் ஓவல் அலுவலகத்தில் பதுங்கியிருந்து தாக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யலாம். ஆனால் அதைவிட அதிக சேதத்தை ஏற்படுத்தலாம். டொனால்டு ட்ரம்பை 2 விஷயங்களை வலியுறுத்த ஐரோப்பிய தலைவர்கள் உறுதியாக உள்ளனர். முதலாவதாக, உக்ரைனின் நேரடி ஈடுபாடு இல்லாமல் உக்ரைனுக்கு எந்த சமாதான ஒப்பந்தமும் இருக்க முடியாது. இரண்டாவதாக, உக்ரைன் மிக உறுதியான பாதுகாப்பு உத்தரவாதங்களால் ஆதரிக்கப்பட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக உக்ரைனும் ஐரோப்பாவும் ஒரு ஐக்கிய முன்னணியை உருவாக்கியுள்ளதை அமெரிக்க ஜனாதிபதி பார்க்க வேண்டும் என்று ஐரோப்பிய தலைவர்கள் விரும்புகிறார்கள். இனி எல்லாவற்றுக்கும் பெரிய அண்ணன் அமெரிக்கா அல்ல, ஐரோப்பா ஒற்றுமையின் பலத்தை வலியுறுத்த விரும்புகிறார்கள். ட்ரம்பின் ஆட்சி ஒரு வழியாக இன்னும் 3.5 ஆண்டுகளில் முடிவுக்கு வரும்போது உலக அளவில் அமெரிக்காவின் செல்வாக்கு எந்த அளவு குறைந்துவிடும் என்பதை காட்ட விரும்புகிறார்கள். மேலும் ரஷ்ய தலைவரின் கோரிக்கைகளுக்கு ட்ரம்ப் அடிபணிவதில் விளாடிமிர் புட்டினுடனான அவரது வெளிப்படையான தனிப்பட்ட உறவால் அவர் திசை திருப்பப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்த அவர்கள் ஆர்வமாக உள்ளனர். இங்குதான் பிரிட்டிஷ் பிரதமர் ஸ்டார்மரின் ராஜதந்திர திறன்கள் கடுமையாக சோதிக்கப்படும். ட்ரம்ப் ஸ்டார்மரை விரும்புகிறார், அவர் சொல்வதை கேட்கிறார். ஒரு மாதத்தில் ட்ரம்ப் அரசுமுறை பயணமாக பிரிட்டனுக்கு செல்ல உள்ளார். இந்தியாவுக்கு 50% இறக்குமதி வரி விதித்த ட்ரம்ப் பிரிட்டனுக்கு விதித்த இறக்குமதி வரி 10% மட்டுமே. நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டேவையும் அவர் விரும்புகிறார். அவர் சில சமயங்களில் ட்ரம்பின் ஐரோப்பிய குரல் என்று அழைக்கப்படுபவர். அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஜனாதிபதி மேக்ரோன் மீது அவ்வளவு விருப்பமில்லை என்று தெரிகிறது. மேலும் அடுத்து ஐநா பொது சபையில் பாலஸ்தீன அரசை நிபந்தனையின்றி அங்கீகரிக்கும் மேக்ரோனின் நோக்கத்தை வெள்ளை மாளிகை சமீபத்தில் கடுமையாக விமர்சித்தது. உக்ரைனின் ஒரு அமைதி ஒப்பந்தம் செயல்பட வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றால் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்பது ட்ரம்பின் நிலைப்பாடு. சர்வதேச எல்லைகளை வலுக்கட்டாயமாக மாற்ற முடியாது என்று ஐரோப்பிய தலைவர்கள் அடிக்கடி கூறி வருகின்றனர். மேலும் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி மீண்டும் மீண்டும் நிலத்தை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று உக்ரைனின் அரசியலமைப்பு அதை தடை செய்கிறது என்றும் கூறியுள்ளார். ஆனால் புட்டின் தனது படைகள் ஏற்கனவே 85% கட்டுப்படுத்தும் டொன்பாஸை விரும்புகிறார். மேலும் கிரிமியாவை ஒருபோதும் திருப்பி தரும் எண்ணம் அவருக்கு இல்லை. ஆனாலும் முன்னாள் எஸ்டோனிய பிரதமரும் இப்போது ஐரோப்பாவின் உயர்மட்ட ராஜதந்திரியுமான காஜா கல்லாஸ் ஒருமுறை கூறியது போல் இந்த போரில் உக்ரைனின் வெற்றி என்பது ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தை மீண்டும் கைப்பற்றுவது பற்றியதாக இருக்க வேண்டியதில்லை. உக்ரைன் இப்போது பேசப்படும் பிரிவு 5 வகை பாதுகாப்பு உத்தரவாதங்களை பெற முடிந்தால் எதிர்கால ரஷ்ய ஆக்கிரமிப்பை தடுக்கவும் அதன் மூலம் ஒரு சுதந்திரமான மற்றும் இறையாண்மை கொண்ட நாடாக அதன் சுதந்திரத்தை பாதுகாக்கவும் போதுமானதாக இருந்தால் அது ஒரு வகையான வெற்றியாக இருக்கும் என்றார் அவர். அமெரிக்காவும் ரஷ்யாவும் விவாதித்து வருவது உக்ரைனிய நிலங்களை பாதுகாப்பு உத்தரவாதங்களுக்காக பரவலாக வர்த்தகம் செய்யும் ஒரு திட்டம் என்று இப்போது தோன்றுகிறது. உக்ரைன் ரஷ்யாவுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டியதில்லை என்பதே ஐரோப்பிய நிலைப்பாடு. ட்ரம்ப் புட்டினின் பக்கம் நின்றால் ஐரோப்பாவிலிருந்து ஓரம் கட்டப்படுவார். அவர் ஏற்கனவே ஐரோப்பாவுக்கு வெளியே இந்தியா முதல் ஜப்பான், ஆஸ்திரேலியா வரை அவர்களின் கெட்ட புத்தகத்தில் உள்ளார். அமெரிக்காவின் அண்டை நாடுகளின் கனடாவும் மெக்சிகோவும் அவரை எதிரியாகவே வெளிப்படையாகவே சித்தரிக்கின்றன. ஆனால் கேள்விகளும் மிகப்பெரியவை. போரை முடிவுக்கு கொண்டு வரும், ஆனால் அதன் நிலத்தை இழக்கும் ஒரு ஒப்பந்தத்தை உக்ரைன் ஏற்றுக்கொள்ள முடியுமா? குறிப்பாக அந்த நிலத்தை காப்பாற்ற முயன்று ஆயிரக்கணக்கானோர் இறந்திருக்கும் போது ரஷ்யா இன்னமும் ஆக்கிரமிக்காத டொனெட்ஸ்க் பிராந்தியத்தின் மீதமுள்ள 30% விட்டுக் கொடுக்க சொன்னால் அது உக்ரைனுக்கு மேற்கு நோக்கிய பாதையை ஆபத்தான முறையில் பாதுகாப்பற்றதாக விட்டுவிடுமா? பிரிட்டிஷ் பிரதமர் ஸ்டார்மரின் மிகவும் பாராட்டப்பட்ட விருப்ப கூட்டணி பற்றி என்ன? உக்ரைனில் தரையில் பல்லாயிரக்கணக்கான பிரிட்டிஷ் துருப்புக்களை நிலைநிறுத்துவது பற்றிய முன்பு அடிப்பட்ட பேச்சு பின்னர் குறைக்கப்பட்டுள்ளது. இப்போது பிரிட்டன் ஐரோப்பிய வானத்தையும் கடல்களையும் பாதுகாப்பது மற்றும் உக்ரைன் தனது ராணுவத்தை மீண்டும் கட்டியெழுப்ப உதவுவது பற்றி அதிகம் பேசுகிறது. ஆனால் போர்க்களத்தில் அமைதி ஏற்பட்டாலும் கூட புட்டின் இருக்கும் வரை இன்னமும் ஆபத்தான பிரதேசத்தில் இருப்பதை ஐரோப்பியர்கள் உணர்கிறார்கள். கருத்து தெரிவித்த மற்றொரு ஐரோப்பிய ராணுவ நிபுணரும் போர் நின்றவுடன் புட்டின் தனது ராணுவத்தை மறுசீரமைப்பார், மேலும் ஆயுதங்களை உருவாக்குவார் என்று கூறுகிறார்கள். ஒருவழி 3 முதல் 4 ஆண்டுகளுக்குள் அதிக நிலத்தை கைப்பற்றும் திட்டத்துடன் உக்ரைனுக்கு வெளியேயும் புட்டின் காலடி வைக்கலாம் என்பது ஐரோப்பிய தலைவர்களின் எதிர்பார்ப்பு.
புட்டின் தமது திட்டங்களுக்கு பலி கொடுக்க மில்லியன் கணக்கான ரஷ்ய உயிர்களை வைத்திருக்கிறார். அத்துடன் கூலிக்கு உயிரை விட தனது பிரஜைகளை பலிப்பீடத்திற்கு அனுப்ப வடகொரிய ஆட்சித் தலைவர் கிம் ஜோங் உன்னும் தயாராக இருக்கிறார்.